ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சுடிதாரில் ஓப்பன் தைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க. மொதல் வந்து சுடிதாரோட அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் அளவு, உடம்பு அளவு நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கிறோங்க. ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சுட்டு 1க்கு 3 தையலாகவே நான் விட்டுக்குவோங்க. ஏன்னா வேணும்னா அவங்க பிரிச்சுக்கிற மாதிரி தைச்சிட்டு ஓரம்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி விரிச்சு பார்த்தா இந்த மாதிரி விரிஞ்சு வரணுங்க. விரிஞ்சிட்டு அப்புறம் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஸ்டிச்சிங் பண்ண இல்லைங்களா, அப்போ நல்லா மடித்து ஒரே லெவலாக மடித்து விட்டுக்கிட்டே வரணுங்க. பொறுமையாக கொஞ்சம் அந்த மடிப்பை மட்டும் நம்ம பார்த்து நீவி கரெக்டாக விட்டுக்கிட்டே வரணுங்க. அந்த எண்டு தையல் விடுற அந்த எண்டு வரக்குள்ள பா சேஃபில் வரணுங்க. அங்கே வந்து நிறுத்தி பொறுமையாக நிதானமாக பா சேஃபில் இந்தாண்ட மடிப்பும் அதே அளவு கரெக்டாக இருக்கணுங்க. அந்த மாதிரி விட்டுக்கிட்டால் அவ்வளோதாங்க ஓப்பன் தைக்கிறது. அப்புறம் நம்ம ஓப்பனோட டபுள் ஸ்டிச்சிங் வர மாதிரி நம்ம காமிக்கிறோம் இல்லைங்களா, அப்போ இந்த ஓரத்தில் அந்த கார்னர்லேயும் நம்ம இன்னொரு ஸ்டிச்சிங் விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஓப்பன் தைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. யாருங்க சொன்னது கஷ்டம் அப்படின்னு? ஒவ்வொருத்தரும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க. கஷ்டமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். இதை வந்து நம்ம காட்டன் துணியில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பூனை துணியெல்லாம் தைச்சிக்கலாம். ஏன்னா காட்டன் துணி தாங்க நாம் சொல்கிற பேச்சை கேட்கும். பூனை துணி அது சொல்கிற பேச்சு தான் நம்ம கேட்டாகணும். அதனால் காட்டன் துணியில் தைங்க. அவ்வளோதாங்க இந்த ஓப்பன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.